ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரேட் வித் பீஸ் காலேஜ் சேனல். என்னோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 123.95 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஓவரால் 0.90% பையிங் நடந்திருக்கு. இதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 5.83% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 5.60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட சார்ட் நம்ம பார்ப்போம். ஜேஎஸ்டபிள்யூ சார்ட் பார்த்தோம்னா இது டெய்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம்னாலே ஓவரால் வியூ இது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹை எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுக்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா நம்ம டார்கெட் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லோ ஹை ஹையர் லோ கரெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு டார்கெட் சொல்லிடுவோம். ஸோ ஒன் டார்கெட் இன்னும் ரீச் பண்ணல. ஒன் டார்கெட் கிட்டத்தட்ட 391 கிட்ட இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. போயிட்டு மேபி அது அடுத்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பையிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம ஃபர்தரா எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ பார்ப்போம். நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 88.80 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.99% மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நல்லா பையிங் நடந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாவே நம்ம டாடா மோட்டார்ஸ் பாக்குறோம். இது ஃபுல்லாவே ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர்ல கண்டினியூஸா பையிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்தரா நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 188.80க்கு மேல 1 ஹவர்ல கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இங்க மேல 1 ஹவர்ல கேண்டில் நல்ல ஒரு எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்க பை கண்டினியூ பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்க அது வரையும் பொறுமையா இருக்கணும். செல் ஒரு ப்ராப்பரா ஸ்விங் கிரியேட் ஆன பிறகு பண்ணலாம். ஆனா இப்போத்துக்கு நீங்க செல் பண்ணணும்னா 156.60 கீழே தான் நீங்க செல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபர்தரா மூவ்மெண்ட் பார்த்துட்டு பண்ணோம். பையிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 188.80 மேலே 1 ஹவர்ல கேண்டில் எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்க பை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 478.75 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 1.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேஜரா சப்போர்ட் பண்ணது ஆர்பிஎல் பேங்க் பாத்தீங்கன்னா 4.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்பிஎல் பேங்க்கும் பாத்தீங்கன்னா இது 1 ஹவர்ல ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கான ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃபால் நடந்திருக்கு. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபால் நடந்துட்டு இந்த ஃபாலுக்கான கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா நீங்க ஆர்பிஎல் பேங்க்ல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்களன்னா 231க்கு மேல கேண்டில் எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுச்சுன்னா 15 மினிட்ஸ்ல இன்ட்ராடே பண்றவங்களுக்காக இது மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல் பண்ணணும்னு விரும்புனீங்களான்னா டபுள் 2-3 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதே மாதிரி ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆர்பிஎல் பேங்கோட நம்மளோட இன்ட்ராடே லெவல்ஸ் பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் இந்த லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம்.
இது நம்ம வந்து ஏனோ தானான்ட்டு சும்மா நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. இது வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த பை அபோவ் செல் பிலோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ராப்பராக வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா எங்களோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் வந்து டக்குன்னு வந்துட்டு நான் வந்து பை அபோவ் செல் பிலோ சொல்கிறேன். இது வந்து நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கு. இவர் என்ன சும்மா வந்து பை அபோவ் செல் பிலோன்னு சொல்றாரு, எதை வச்சு சொல்றாருன்னு இருக்கும். நீங்க வந்து எங்க கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா நாங்கள் ப்ராப்பரா வந்து டீச் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 91.05 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 0.38% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து டிசிஎஸ் வந்து 0.71% இருக்கு. இது வந்து ஏன் நான் டிசிஎஸ் சொல்றேன்னா, இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையே வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையிலேயே வந்து பை அபோவ் செல் பிலோ லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இதுதான் வந்து நம்ம காலையில வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் பை அபோவ் செல் பிலோ லெவல். இது வந்து கரெக்டா வந்து இன்னைக்கோட நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. பை டார்கெட் 2921.35க்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல எங்கல்ஃப் கேண்டில் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு கிடைச்சிட்டு டார்கெட் வந்து பை டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா -34.60 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட -0.27% வந்து நிஃப்டி ஃபார்மாவோட செல் பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பயோகான் பாத்தீங்கன்னா -3.49% வந்து ஃபால் ஆயிருக்கு. பயோகான் சார்ட் பார்த்தோம்னா இதுதான். இது வந்து நம்ம 24th வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருந்தோம். பை அபோவ் செல் பிலோ லெவல் கொடுத்துருந்தோம். காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். டிசம்பர் 24th வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 487.85 மேல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 494.85 வரையும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 470.85க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 463.90 வந்து டார்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் 470.85 கீழே வந்து கேண்டில் வந்து இன்னைக்கு டே ஓப்பனிங்கே கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் கண்டினியூ நடந்துட்டு நம்மளோட டார்கெட்ல தான் வந்து இன்னைக்கு டே க்ளோசிங்கே நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா இந்துஸ்தான் லீவர் வந்து நீங்க வந்து பையோ செல்லோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது நாளைக்கான சார்ட்டான்னு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பை வந்து 2417.46 மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 2435.95 வந்து நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பை பண்ணலாம். செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2372.70 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 2354.25க்கு வந்து நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்கேஸ் செல்லு வந்து கிடைச்சிச்சுன்னா தைரியமாவே நம்ம வந்து செல் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது வந்து இன்கேஸ் மார்க்கெட் இங்க இருந்து அப்படியே செல் ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு செல் வந்து இன்னும் நல்லாவே நம்மளுக்கு செல்லு பர்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லு கிடைச்சா தைரியமா போகலாம். பை கிடைச்சாலும் நம்ம வந்து பை பண்ணலாம். ஆனால் வந்து பை வந்து 2417.40 மேல வந்து கேண்டில் நல்ல எங்கல்ஃபா க்ளோஸ் வைக்கும்போது நம்ம பை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூப்பினோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 988.65க்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். அது வந்து 995.45 வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி செல் வந்து 972 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 965.15 வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 870 மேல வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி 848.75 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா
839.75 வந்து நீங்க வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட இன்ட்ராடே லெவல்ஸ். ஃப்ரெஷ் சார்ட்ஸும் பார்த்துருக்கோம். நம்ம இன்னையோட நிஃப்டி லெவல்ஸ், நிஃப்டியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கிரிப்டோட சார்ட் லெவல்ஸும் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.